ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் லக்ஷ்மி. வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப நாள் கழித்து நம்ம வீடியோவில் வந்து பேசுகிறேங்க. நான் பேக்ரவுண்டில் மியூசிக் மட்டும்தான் போட்டுட்ருந்தேன். நேயர் விருப்பமாக ஒரு பொண்ணு வந்து அக்கா நீங்கள் பேசியே வீடியோ போடுங்கன்னு சொன்னதுனால நான் இன்றைக்கி வந்து பேசி விட போகிறேன். சின்ன வீடியோ தான் இது. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. ரொம்ப நாள், ஒரு வருஷம் ஆனால் கூட கெட்டு போகாதுங்க. அவ்வளோ ஹெல்த்தியான ரெசிபி. கருப்பட்டி நெல்லிக்காய். நம்ம தேன், வெல்லம் இதெல்லாம் சேர்த்துக்கிறத விட கருப்பட்டி வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி. நமக்கு நெல்லிக்காய் வந்து விட்டமின் சி இருக்குது. அதுவும் இல்லாமல் முடி வளர்ச்சியை வந்து நல்லா தூண்டக்கூடியது. ரத்த ஓட்டமும் நமக்கு வந்து அதிகரிக்கக்கூடியது. அதனால் இந்த நெல்லிக்காவை வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப ருசியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான். நான் ஒரு 1/4 கிலோ நெல்லிக்காய் எடுத்து நல்லா சுத்தமாக கழுவிட்டு ஒரு துணியில் வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துட்டு விதையை எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டேன். ஒரு நல்ல ஈரம் இல்லாத பாட்டிலாக நல்லா சுத்தமாக துடைச்சிட்டு வெயிலில் நல்லா காய வச்சுட்டு அந்த நெல்லிக்காவை ஃபுல்லாக அதில் சேர்த்துட்டு, கருப்பட்டி வந்து பார்த்திங்கன்னா 1/4 கிலோவுக்கு 1/2 கிலோ கருப்பட்டி வந்து எடுத்து நல்ல பாகு ஒரு கம்பி பதம் வர மாதிரி எடுத்து காய்ச்சி வச்சுக்கோங்க. காய்ச்சி கம்ப்ளீட்டாக வடிகட்டி ஆற வச்சுட்டு இந்த மாதிரி பாட்டில் நமக்கு நல்லா நிறையிற அளவுக்கு கருப்பட்டி வந்து நல்லா அந்த நெல்லிக்காய் வந்து முங்கணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து கருப்பட்டியை வந்து ஊற்றிக்கலாம். கருப்பட்டி எவ்வளோக்கு அளவு சேர்க்குறோமோ அது வந்து அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும் நெல்லிக்காய்க்கு. தேன், ஜீனி அதெல்லாம் விட வந்து ரொம்ப சுவையாக இருக்குங்க. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வருஷம் ஆனால் கூட இது கெட்டு போகாது. இதை இந்த மாதிரி ஊற்றிட்டு ஒரு நல்ல வெள்ளை காட்டன் துணியில் இந்த மாதிரி வண்டு கட்டி வச்சிடலாம். ஒரு சுத்தமான வெள்ளை துணி எடுத்து மேலே போட்டு நூலோ அல்லது ரப்பர் பேண்டாக போட்டு நல்லா இறுக்கமாக கட்டி வச்சுருங்க. நான் ஃபஸ்ட்டு நூல் போட்டு கட்டினேன். அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் செட் ஆகலை. அதுக்கப்புறமா திருப்பி ரப்பர் பேண்ட் போட்டு அது மேலே சுற்றிட்டு இப்போ நான் கொஞ்சம் ஒரு 4 மணி நேரம் கழித்து தான் உங்களுக்கு காட்டுறேன். நல்லா உறிஞ்சிருச்சு வெள்ளைப்பாகை. இன்னும் எக்ஸ்ட்ரா வெள்ளைப்பாகை இருந்தால் கூட அது மேலே திருப்பி ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா உரிய ஆரம்பிக்கணும். இது இந்த மாதிரி நுர தள்ளிட்டு வரும். ஐயோ கெட்டு போயிடுச்சான்னு நினைக்க வேணாம். நல்ல சுத்தமான ஸ்பூன் எடுத்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்படியே டெய்லி எடுத்து ஸ்பூனை விட்டு கலந்து விட்டுட்டு நீங்கள் அந்த துணியை கட்டி வச்சுட்டு யூஸ் பண்ணிட்டு வரலாம். அப்படியே நீங்கள் வண்டு கட்டி வச்சதோடு விட்டுறக்கூடாது. பூசணம் ஊற்றுறோம். எடுத்து ஸ்பூனில் நல்லா கிளறிட்டு டெய்லி ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டுட்டு தண்ணி ஒரு டம்ளர் குடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு ரெசிபி எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட்டை பதிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கான கமெண்ட்டையும் சப்ஸ்கிரிப்ஷனையும் கொடுத்துருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.